மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. ஒரு பழமையான தமிழ் கிராமத்தில் சிவசுப்பிரமணியன் என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் மிகவும் எளிமையானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தார். கிராமத்தார் அனைவரும் அவரை மதித்தனர். ஒருநாள் கிராமத்தில் பெரிய விவகாரம் ஏற்பட்டது. ஒரு விவசாயியின் நிலத்தில் புதையல் கிடைத்தது. அதை பார்த்த சிலர், இதனை நாமே எடுத்துக்கொள்வோம், யாருக்கும் தெரியாது என்று திட்டமிட்டனர். அவர்கள் சிவசுப்பிரமணியனையும் அழைத்து, இது நல்ல வாய்ப்பு, நாமெல்லாம் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்றனர். ஆனால் அவர் அமைதியாகச் சொன்னார், நாம் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நம் மனம் பார்க்கிறது. மனத்தில் மாசு வந்தால் அது வாழ்நாளெல்லாம் நம்மை துரத்தும். திற அறங்களெல்லாம் பிறகு வரும். முதலில் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அவர் அந்த புதையலை உரியவரிடம் ஒப்படைத்தார். இந்த நேர்மையைக் கண்டு மற்றவர்களும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். அன்றிலிருந்து கிராமத்தார் மனத்துக்கண் மாசில்லாமல் இருப்பதே உயர்ந்த அறம் என்று உணர்ந்து வாழ்ந்தனர். கதையின் பொருள்: மனம் தூய்மையாக இருப்பதே எல்லா அறங்களிலும் முதன்மை. மற்ற நன்மைகள் எல்லாம் அதற்குப் பிறகே வரும்.